நீங்கள் வந்து அதே மையத்தில் போடுங்க. வேறு எங்கே தூக்கி போய் 2 கிலோமீட்டரு, அதாவது அப்பா ஒரு சென்டர்லேயும், பையன் ஒரு சென்டர்லேயும், மனைவி ஒரு சென்டர்லேயும், கணவர் ஒரு சென்டர்லேயும், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பிரிக்க வேணாம். தயவுசெய்து குடும்பத்தை பிரிக்கிற வேலையை தயவுசெய்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதை வந்து மைக்ரோ லெவலில் ஒரு 1200 வாக்காளர்கள் இருக்கின்றான்னு சொன்னால் அதை பிரிப்பதன் மூலம் அது இடத்துல சாத்தியக்கூறு இருக்கா, அந்த இடத்துல சாத்தியக்கூறு இருந்தால் அதே இடத்துல வந்து பண்ணிடுங்க. ஏன்னா சில அந்த வாக்குச்சாவடிகள் வந்து இப்போ காமன் இருக்கும், பொது ஆண் பெண் 2 பேருமே வந்து வாக்களிக்கலாம். அதில் வந்து பெண் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க. ஸோ பெண் வாக்காளர் தூக்கி அதே சென்டரில் போடலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போடாதீங்க. இன்னொரு கருத்து தான் சொன்னேன், இந்த பட்டியல் எங்களுக்கு கொடுக்கல. என்ன பட்டியல்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1372 வாக்குச்சாவடி வந்து பிரிச்சிருக்கிறீங்க. அதை பிரிக்கப்பட்டதை ஒரு சென்டரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, 100 மீட்டர் வருதா, 200 மீட்டர் வருதா, இல்லை 1 கிலோமீட்டர் வருதா, 2 கிலோமீட்டர் வருதா, அந்த பர்டிகுலர்ஸ் எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் கொடுத்த தகவல் கிடையாது. அதனால் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு தகவலை நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுக்கறத வச்சு தான் நாங்கள் வந்து அதை வந்து எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆமோதிக்க முடியும். இல்லைனா நாங்கள் வந்து இந்த கருத்தை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம்னா அந்த தகவல் இல்லை, அதான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கழகத்தின் சார்பில் ரேண்டமாக ஒரு தொகுதிக்கு வந்து 10 பூத் எடுத்தோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 16 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 10 பூத் எடுத்தோம். ஒரு அதிர்ச்சி ஊட்டும், அதே நேரத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு வேதனைப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயமா தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வேலையே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 2 தொகுதி சென்னையில் 16 தொகுதி எடுத்தாங்க. அந்த பேர் மாவட்ட பாலகங்கா எழும்பூர் எடுத்திருக்காரு, அதே போல் துறைமுகம் எடுத்திருக்காரு. இப்போ திருவிக்கா நகர் ராயபுரம் எடுத்திங்கன்னா, ராயபுரத்தில் 570 பேர் 10 பூத்தில், நான் சொல்கிறது 10 பூத்து ரேண்டம் எடுத்தது பாகத்தில் 507 பேர் இறந்தவர்கள் அது லிஸ்ட்டில் இருக்காங்க. இன்னும் 10 பூத்தில் 507 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தம் 181 பூத்துக்கு வருது. அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க இறந்தவங்க? அதை கொஞ்சம் யூகிச்சு பாருங்கள் நீங்கள். அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிம்பிள் வேலை. அது கார்பரேஷனில் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து நீக்க வேண்டியது தானே. அதில் அதை பிஎல்ஓட்ட சொல்லி ஒரு ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்து அந்த வீட்டில் போய் செக் பண்ணி இந்த மாதிரி வந்து இது நீக்கணும், அவர் செத்துட்டது சர்டிஃபிகேட்டில் இருக்குது, உண்மைதானே. அவன் உண்மை சொல்ல செத்தவன் உயிரோடு இருக்கான்னு சொல்ல போகிறாங்க, வீட்டில் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து உடனடியாக வந்து கார்பரேஷனை செய்யலாம். இந்த 507 பேர் 10 பூத்தில் இருக்காங்கன்னா பார்த்துங்க. அப்புறம் 998 பேர் அட்ரஸஸ் வந்து அவங்க யாருன்னே தெரியாது. 998 பேர் ஒரு தொகுதியில், நான் சொல்கிறது ராயபுரத்தில் மட்டும் 998 பேர் அவங்க அட்ரஸே இல்லை.